தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். திருநீரு உடம்புல பூசிக்கலாம், நெற்றியில பூசிக்கலாம், கழுத்துல பூசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்? அதுதான் தவறான தகவல்கள் மக்கள் மத்தியில் அந்த அளவு பரவி போச்சு. இது எளிமையாக சொல்கிறதுன்னா, உண்மை வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பாகவே பொய் இருக்கல்லவா, அது உலகம் முழுவதும் சுற்றி விட்டு திருப்பி வந்துடும். அவ்வளவு வேகம் என்பதை குறிப்பதற்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. விபூதிய உடம்பெல்லாம் அங்கங்கே பூசிக்கிறோம், கழுத்தில் பூசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கழுத்தில் பூசக்கூடாது என்று நம் நூல்களில் சொல்லப்படவில்லை, சொல்லப்படலை. கொஞ்ச நேரம் முன்னாடி அரப்பளீஸ்வர சதகம், குமரேச சதகம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா தமிழில். அந்த தமிழ் நூல்களில் விபூதி ருத்ராட்ச மகிமின்னு ஒரு நூலே உண்டு. விபூதி எப்படி வாங்கணும் அப்படின்னா, விபூதி ஒருத்தர் கொடுக்குறாங்க இல்லையா, கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறவர் ஞானத்தையோ வயசுலேயோ அனுபவத்திலேயோ பெரியவர்களாக இருப்பார்கள், குருநாதர். அப்படி அவங்க இப்படி கொடுக்கும் பொழுது அள்ளி கொடுக்க மாட்டாங்க. இதென்ன சுண்டலா, அதில் சில முத்திரைகள்லாம் இருக்குது, இதில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இதெல்லாம் முத்ரா விதானம்னு ஒரு நிலையே உண்டு. எதுக்கு எப்படிப்பட்டலாம் முத்திரை பிடிக்கணும்னு குருமுகமாக உணருங்கள். உதாரணத்துக்கு ஏன் முத்திரை பிடிக்கணும்னு, இந்த கட்டை விரலும் இந்த சுண்டி விரலும் சேரும் பொழுது உங்கள் விஞ்ஞானம் தான் சொல்லுது, உடம்பில் உருவாகக்கூடிய ஆற்றல் வேறு, இது சேரும் பொழுது உருவாகக்கூடிய ஆற்றல் வேறு. ஏம்மா இதெல்லாம் உங்கள் காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, தெரியுதா? அதுபோல் அங்கே சிவாச்சாரியரும் அந்த குருநாதரும் அப்படி பிடிச்சி சில சமயம் இப்படி பிடிச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம போய் நின்ன உடனே இந்த குழந்தைக்கு என்ன சரி, இதுக்கு இப்படி வேண்டாம், இப்படி கொடுக்கலாம், அதுதான் அதுக்கு இன்னைக்கு இது கரெக்டு. மருத்துவர் நம்ம நோய்க்கு தெரிஞ்சு மருந்து கொடுக்குறாரு இல்லையா? எல்லாருக்கும் தலைவலி தான், ஒரே மாத்திரையா கொடுக்குறாரு? இல்லை இல்லை, உடற்கூறுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுபோல் அந்த விபூதியை அவங்க கொடுப்பாங்க. வாங்கிட்டு நம்ம இடது கையில் வாங்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி வச்சு தான் வாங்கணும், ரெண்டு கையாலையும். பார்த்தீங்கன்னாக்க குளிக்கிறதுக்கு முன்னால் திருப்பி சொல்கிறேன், குளிக்கிறதுக்கு முன்னால் விபூதியை எடுத்து அப்படியே ஊர்தூளனமாக, அதாவது காஞ்சி விபூதி வறட்சியா அப்படிம்பாங்க, அதை எடுத்து அது பூசிக்கலாம். ஆனால் குளிப்பதற்கு முன்னால் விபூதியை தண்ணீர் விட்டு குழைத்து பூச கூடாது, அது சொல்லி வச்சிருக்கு. சமஸ்கிருதத்தில் பஸ்மஜாபால உபநிடதம்னே ஒரு நூல் உண்டு, அதில் இருக்கு இந்த தகவல்கள் எல்லாம். தமிழில் சதக நூல்கள் சொன்னேனே அதில் இருக்கு. அடுத்தது தலபுராணங்களில் மகாவித்வான் பிள்ளைவாள் தமிழ்நாடு பண்ண தவப்பலன் தமிழில் தான் எழுதி வச்சிருக்காரு. அவர் விபூதி உருதிராட்ச மகிமை அப்படிங்கிறதுல அவரும் எழுதி வச்சிருக்காரு. ஆனாலும் இந்த எந்த ஒரு நூல்லையுமே விபூதியை கழுத்தில் இடக்கூடாது என்று சொல்லவில்லை. கழுத்தில் இட வேண்டியதும் ஒரு இடம். தெரியுதா? இதுதான், இவ்வளவு அங்கு விதிப்படி இருக்கு. ஆகவே கழுத்தில் இடக்கூடாது என்று சொல்லவில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.